சார் எனக்கு பீரியட்ஸ் வந்து ரொம்ப நாளாவே இர்ரெகுலராக இருக்குது. நான் தைராய்டை செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு தைராய்டு வந்து மைல்டாக வந்து வேரியேஷன் இருக்குது. சில பேர் வந்து எனக்கு தைராய்டு நார்மலாக இருக்குது, ஆனால் என் பீரியட்ஸ் மட்டும் இர்ரெகுலராக இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் பெல்வி ஸ்கேன் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். எதுக்காகனா பெல்வி ஸ்கேனில் வந்து அவங்க கர்ப்பப்பை எப்படி இருக்குது, அதே மாதிரி நீர்க்கட்டி பிரச்சனை எதனா இருக்கான்னு ஓவரீஸில் பார்ப்போம். யூஸ்வலாக ஓவரீஸில் வந்து சின்னதாக நம்மளுக்கு வந்து பெரிஃபரலி ஃபாலிகுல்ஸ் இருக்கும். ஃபாலிகுல்ஸ் வந்து அது என்ன சைஸில் இருக்குது, அது எவ்வளோ வால்யூமில் இருக்குன்னு எடுத்து நம்ம வந்து ரிப்போர்ட்ஸாக கொடுப்போம். இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியில் இருக்கும்போது நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம பிசிஓடி முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோன்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி எதனால் வருது, ஒபிசிட்டியால் வருதா, இல்லைனா வந்து தூக்கம் ப்ராப்பரான ஸ்லீப் இல்லாதனால வருதா, இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸில் வருதா, இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது நம்மளுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பிசிஓடி இருக்கிறதுனால எனக்கு குழந்தை பிறக்காதா சார், அந்த மாதிரிலாம் நிறைய அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸை கம்மி பண்ணிவிட்டு ப்ராப்பர் ஸ்லீப்பும் ப்ராப்பர் வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணாலே நம்மளுக்கு பிசிஓஎஸ்லேருந்து ரிலீவ் ஆகிடலாம். அந்த பிசிஓஎஸ் இருக்கிறதுனால எனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு உங்களை யார் சொன்னாலும் கண்டிப்பாக நம்பவே நம்பாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது.